பிரதமர் வீட்டை நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற டெல்லி துணை முதல்வர் உட்பட ஆம் ஆத்மி கட்சியின் 65 எம்எல்ஏக்களை போலீசார் கைது செய்தனர். பெண்ணிடம் முறைகேடாக நடந்ததாக ஆம் ஆத்மி எம்எல்ஏ தினேஷ் மொஹானியாவை சனியன்று டெல்லி போலீசார் கைது செய்தனர். நிருபர்களுக்கு பேட்டியளித்த பொழுது சினிமாவில் வருவது போல மொஹானியாவை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மிரட்டியதாக காஜிபூர் காய்கறி மார்க்கெட் சங்கத்தினர் டெல்லி போலீசில் புகார் அளித்தனர். இந்த குற்றச்சாட்டை மறுத்த மணீஷ் சிசோடியா பதுக்கல் போன்ற சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட்ட வியாபாரிகளை திட்டியதாக விளக்கம் அளித்தார். டெல்லி அரசின் செயல்பாடுகளில் குறுக்கிட வேண்டாம் என்று பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தும் விதமாக அவரது வீட்டிலேயே சரணடைய போவதாக சிசோடியா அறிவித்தார். அதன்படி ஞாயிறன்று காலை மணீஷ் சிசோடியா தலைமையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அனைவரும் ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள பிரதமரின் வீட்டுக்கு ஊர்வலமாக புறப்பட்டனர். அவர்களை துக்ளக் சாலையில் தடுத்து நிறுத்திய போலீசார் மணீஷ் சிசோடியா உட்பட 65 எம்எல்ஏக்களை கைது செய்து பார்லிமெண்ட் தெரு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி அமைந்ததிலிருந்தே மத்திய அரசிற்கும் கெஜ்ரிவாலுக்கும் மோதல் நடந்து வருகிறது. இப்பொழுது மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் தலைநகரில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது.